Hello all, welcome to Melody at Home. இந்த வீடியோவில் பிரீத்தி ஜோடியாக் glitter ஃபுட் ப்ராசஸர் 1.5 லிட்டர் ஜார் அண்ட் ஜூஸரோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். நான் என்னோட ஹானஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடி போட்ட ஷார்ட்ஸ் 3 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் கியர் பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதுதான் இதில் அட்டாச் பண்ணும் ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. மேலே இருக்கிறது கொஞ்சம் லூஸாக இருக்கும், பட் அதனால எந்த ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லை. அதுக்கப்புறம் இதான் ஃபுட் ப்ராசஸர் பவுல். இதை எடுத்து செட் பண்ணிடணும். அண்ட் பிளேட் கப்ளர்னு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம சென்டரில் எடுத்து அட்டாச் பண்ணிடணும். இதுதான் பிளேட் கப்ளர். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் பிளேட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் இன்றைக்கி ஸ்லைசிங் பிளேட் எடுத்திருக்கேன். இதுதான் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறது. ஆனியன் இதில் தான் ஸ்லைஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுட் ப்ராசஸர் நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் அது கரெக்டாக பண்ண முடியல. பட் இன்றைக்கி நான் கரெக்டாக அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுறப்போ ஆக்சுவலி அந்த ஷேப் கொஞ்சம் கரெக்டாக நல்லா தான் வருது. கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் அதுதான் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால மட்டும்தான் அன்றைக்கி யூஸ் பண்ண முடியல. மற்ற டைம் எல்லாமே நானும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் அது யூஸ் பண்ணும்போது மேலே உங்களுக்கு ஃபுட்ஸ் வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா எதுவுமே நிற்கிறதில்ல. பட் இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சின்ன சின்ன பீசஸ் இருக்க தான் செய்யுது. அண்ட் வெள்ளரிக்காய் பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி பீசஸ் எதுவும் நிற்கிறதில்ல, கரெக்டாக போயிடுது. நல்லா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்ச மாதிரி நீட்டாக இருக்குது. அண்ட் சைடில் பார்த்தீங்களா, ஒரு சில சின்ன சின்ன பீசஸ் ரொம்ப தின்னாக பாதியாக கூட வந்திருக்கு. பட் மேக்ஸிமம் பீசஸ் நல்லாவே வந்திருந்தது. அண்ட் நான் வெண்டைக்காய் ரொம்ப தின் ஸ்லைஸாக தான் கட் பண்ணுவேன். ஸோ அதுவும் இன்றைக்கி யூஸ் பண்ணலான்னு பண்ணி பார்த்தேன். அதுவுமே நல்லா வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இதிலையே போட்டு பண்ணலாம். ஏன்னா தின் ஸ்லைஸ்டு தான் ஃப்ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சின்ன சின்ன பீசஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டிக் மாதிரி நின்றுட்டு இருந்தது. பட் மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஸ்லைஸ் ஆகி வந்துருச்சு. அண்ட் சாப்பிங் பிளேட் மேக்ஸிமம் நான் யூஸ் பண்ணுறதில்ல. சின்னதாக நான் வெங்காயம் ரொம்ப சாப் பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி வீடியோக்காக நான் பொடலங்காய் போட்டு பார்க்கலான்னு போட்டேன். ஆக்சுவலாக வீடியோக்காக தான் நான் மேலேருந்து போடுற மாதிரி காமிச்சேன். இல்லாட்டி நீங்கள் சாப்பிங் பிளேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபுட்டை அந்த வெஜிடபிள்ஸை உள்ளே நீங்கள் ஆல்ரெடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆன் பண்ணலாம். அண்ட் இது மோட் 1ல் ஆன் பண்ணிவிட்டு டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் குழஞ்சி போகாது, மேஷ் ஆன மாதிரி ஆகாது. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்த உடனே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க. அண்ட் நான் இன்றைக்கி பொடலங்காவும் பீக்கங்காவும் இதில் ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக ரொம்ப சின்ன பீஸாக போயிடுச்சு. அண்ட் மற்ற பிரீத்தி சோடியாக் வெரைட்டிலெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூப் கட்டர்னு இருக்குது. பட் இதில் கிளிட்டரில் அந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ நமக்கு க்யூப் கட்டிங் மாதிரி சைஸில் வராது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிங் பிளேட் இல்லைனா ஸ்லைசிங் பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் யூஸ்வலி என்ன மாதிரி ஷேப்ஸ் வருமோ அதுதான் வந்திருக்கு. ஸோ நான் இன்றைக்கி சாப்பிங் அண்ட் ஸ்லைசிங் பிளேட் ரெண்டுலேயுமே யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி செதில்ஸ் இதெல்லாம் இருக்க மாதிரி தான் வந்தது. பட் கூட்டுக்கெல்லாம் அது அந்த மாதிரி போட்டால் நல்லா தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கிரேட்டிங் பிளேட். ஸோ இதோட வீடியோஸும் நான் நிறையா போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபுட் புஷர் இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது கரெக்ட் யூசேஜ் தான். நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் நம்ம அப்படியே வச்சுருக்கும் போதும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸ் வரதான் செய்யுது. ஸோ உங்களுக்கு சின்ன பீசஸ் நிற்கிறப்போ இந்த மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் லிஃப்ட் பண்ணி, அதில் தப்பில்லை. பட் அப்படியுமே கேரட்டில் சின்ன பீசஸ் நின்றுது, அது எதுவும் பண்ண முடியறதில்ல. ஆனால் கேரட் யூஸ்வலி கிரேட்டிங் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த பிளேடை ரிமூவ் பண்ணுறதும் அப்படி தான். மேலே லைட்டாக ஒரு புஷ் கொடுத்து தள்ளினீங்கன்னா அது வந்துடும். ஆக்சுவலி இனிஷியலாக எனக்கு தெரியல, அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இதுக்காக ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அட்டாச் பண்ணுறேன். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் கூட இருக்குது. அதில் கோதுமை மாவு சப்பாத்திக்கு எப்படி ரெடி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன், பாருங்கள். அண்ட் பீட்ரூட் யூஸ் பண்ணும்போது ஒரு இடத்துல புஷர் நம்ம எடுக்காமல் லிஃப்ட் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அதுலேயுமே ஒரு சின்ன பீசஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ ஐதர் திஸ் ஆப்ஷன் இல்லைனா அந்த ஆப்ஷன், லிஃப்ட் பண்ணுறது இல்லை பண்ணாமல் விடுறது, எப்படி போட்டாலும் சின்ன பீசஸ் வரதான் செய்யுது. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பீட்ரூட்டும் நல்லாவே கிரேட்டிங் ஆயிடுச்சு.
ஸோ சமையல் வேலையை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதியாகவே கம்மி பண்ணிருச்சு. ஸோ இது வாஷ் பண்ணுறது வந்து கஷ்டம்னு நினைக்காதீங்க. டக்குனு யூஸ் பண்ணி முடிச்ச உடனே நம்ம வாஷ் பண்ணிட்டா அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு வாட்டர்மெலான் தான் எடுத்திருந்தேன் ஜூஸருக்கு. அந்த ஸ்பவுட் கேப் வந்து கீழே வந்து நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆன் பண்ணுங்கள், இல்லாட்டி கீழே எல்லாம் வந்துடும். அண்ட் நான் மேக்ஸிமம் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டேன். ஸோ நல்லாவே வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக வந்துருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அண்ட் நீங்கள் முடித்ததுக்கப்புறம் இந்த ஸ்பவுட் கேப் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் வச்சிட்டிங்கன்னா அப்படியே வந்து அதில் வந்துடும். நான் மற்ற வேறு எந்த ஃப்ரூட்ஸும் இது வரைக்கும் ட்ரை பண்ணல. நான் வாட்டர்மெலன் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் 1.5 லிட்டர் ஜார் கூட ஒருத்தவங்க கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து நல்லா தான் அரைக்குது. அண்ட் இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நான் வந்து யூஸ் பண்ணது. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஆக்சுவலாக மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கொஞ்சம் நாய்ஸியாக தான் இருக்குது. ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. பட் ஓகே. ஆனால் கோதுமை மாவெல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் ப்ராசஸர் கலண்டு வந்து விழுகிற அளவுக்கு வைப்ரேஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. உங்களுக்கு வேறு ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை டு எவ்ரி ஒன்.